பூரா சந்தனமே இல்லை. இப்போ நமக்கு என்ன எப்படி தோணும், என்ன இறைவா இப்படி என்ன இல்லாமல் பண்ணிட்டியே, நான் இப்போ உனக்கு சந்தனம் என்னால் போட முடியாது, மன வருத்தம் இருக்குமா இல்லையா? நமக்கு போகும்போது தினம் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருந்திருக்கும் வருஷக்கணக்காக. ஒரு நாள் பண்ண முடியலன்னு வைக்கோ, நம்ம மனசு ஒத்துக்காது. அது எப்படி, அதெல்லாம் கிடையாது அப்படி நம்ம மனசு என்ன பண்ணோம், இழுத்து பிடிக்கும். இது பாருங்க, இவர் என்னத்தை நினச்சிட்டே போனாரா, இத்தனை ஆண்டுகளும் அனைத்தும் படி அளத்த நீ, இத்தனை நாளாக படி அளந்திருக்கல, இன்றைக்கி மட்டும் அளக்காமலா போகிற, படி அளப்பது உன் வேலை, அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், இத்தனை நாள் சந்தனத்தை நீ தானே கொடுத்த, இப்போ இது தராமல் விட்டுருவியா நீ? அவர் நான் இன்று இறைவனுக்கு நான் சந்தன காப்பு கட்டாயமாக போடுவேன்னு போயிட்டார். போய் அந்த பெரிய சந்தன கல் இங்கே இருக்குது, நீங்கள் அப்போ யூடியூப்லேயோ அல்லது எல்லாம் எடுத்து காமிங்க, இருக்குது அங்கே இவ்வளோ பெரிய கல் இருக்குது, இன்னும் சாட்சி வச்சுருக்கா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாட்சி வச்சுருக்கா. அந்த இடத்துல சொக்கநாத சன்னதி வாசலில் இவ்வளோ பெரிய வட்டக்கல் இருக்குது. அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். கையில் என்ன இல்லை, சந்தனக்கட்டை, இழைப்பதற்கு சந்தனக்கட்டை இல்லை. இறைவா, இத்தனை ஆண்டுகளும் நான் சந்தனக்கட்டையை இடைத்து உனக்கு போட்டேன், இவ்வளோ போட்டனே, நானே சந்தனம் என்பதை மறந்து விட்டேனே, நான் தானே உன் சந்தனம். முதல்ல என்ன பண்ணார், நான் தானே உன் திரி. ரெண்டாவது என்ன பண்ணார், நான் தானே உன் கண். மூணாவது என்ன பண்ணார், நான் தானே உன் ரத்தம். நீ தான் ஒருத்தனை உள்ளே ஓடுறது, வெளியால் கிடையாது. அது மாதிரி நான் தானே உன் சந்தனம். வெளியில் போகணுமா, சந்தனம் இல்லைங்கிற எண்ணம் எனக்கு போகணுமா, கையை மடக்குனார். அந்த கல் இருக்கும் இல்லையா, இறைவா என்னையே சந்தனமாக ஏற்றுக்கொள்னு போச்சு, பறக்கிற கறக்கிற வலிக்கணுமா இல்லையா? நமக்கெல்லாம் வலிக்கும். அவருக்கு சந்தோஷமாக இருந்தது.